Hi friends, இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். நார்மல் கை தான், நெக்கு வந்து யூ நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். அது வந்து கீழே வந்து பட்டி பீஸ் வராது, பெரியவங்க ப்ளவுஸ். அதனால் எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறது போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் ப்ளவுஸ். இது வந்து அளவு ப்ளவுஸ். இது வந்து உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் வராது, பெரியவங்கெல்லாம் போடுவாங்களே அதுக்கு அந்த பீஸ் எப்படி ஈஸியான முறையில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு லைனிங் மடித்து அயன் பண்ணியிருக்கேன், நல்லா நீட்டாக அயன் பண்ணியிருக்கேன் இல்லையா. லைனிங் துணி இந்த மாதிரி நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ வந்து எடுத்தவொடனே ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம், இல்லை பேக் வேணாலும் பேக் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் கட் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவு அப்படியே மடித்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. லைனிங் ப்ளவுஸ் ஏன்னா பார்டர் இருக்குங்க இல்லையா, அதில் இந்த பார்டர் வந்து அப்படியே அடித்து திருப்புற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக 1/2 இன்ச்சு போதும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறீங்களா, அப்படியே இந்த அளவு ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் லென்த் வந்து அப்படியே இந்த அளவு மார்க் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இது நம்மளுக்கு ஆமூல் சைஸ். இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறது கொஞ்சம் வேணால் லூஸ் வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து சாதா ப்ளவுஸு. நம்ம லைனிங் கொடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக ஆகும், அதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம். ஆமூல் சிலுவு வேணாலும் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம சிலுவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே ஆரம்பிச்சுட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இதான் நம்மளுக்கு ஆமூல் சைஸ் அளவு. நம்மளுக்கு இதுலேருந்து இந்த சிலுவு சுற்று அளவு வந்துடும். இங்கே இந்த அளவு துணி தேவைப்படாது, நம்மளுக்கு 1.5 இன்ச்சு சைடில் துணி இருந்தால் போதும். இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இதை வந்து இந்த அளவு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இந்த அளவு இப்படி இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அர்க்கத். ஷோல்டர் கரெக்டாக இந்த ஜாயிண்ட் இங்கே வந்துடும். அப்படியே இப்படி ஆஃபாக எடுத்துகிட்டு இதான் நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துடணும். இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவு ஷேப்பாக கட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து சிலுவு தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இந்த அளவு சிலுவு கட் பண்ணிடுச்சு. அடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு அப்படியே டபுளாக மடித்து அயன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த அளவு கரை பீஸ் வந்து இந்த சைடு வந்துடும், இந்த மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கம் வந்துடும். இந்த போல்டிங் பீஸ் இதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு இருந்தால் போடணும். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இங்கேயும் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், ஏன்னா வேறு துணி கொடுத்தா அடித்து திருப்ப போகிறோம். 2/2 வந்தால் தான் நம்மளுக்கு 2 இன்ச்சு துணி தேவைப்படும். இது வந்து நம்ம இதிலே அடித்து திருப்பும் போது கரெக்டாக 1/2 இன்ச்சு போதும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த பக்கம் ஜாயிண்ட் இந்த பக்கம் அப்படியே ஒன்றா மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த அளவு பேக்கு வச்சுட்டு இது ரெடி அளவு நம்மளுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சு வந்து இங்கே டாட் போடுறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வந்து அப்படியே நெக்கே இருக்க எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு அப்படியே மடிப்பாடு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு அப்படியே மடிச்சுட்டு இந்த அளவு அப்படியே பேக் அளவு அப்படியே வச்சிடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு நெக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் பிடிச்சி தைக்கிறதுக்கு, ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம், அதுக்கு 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே பேக் அளவு இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுடலாம். இப்போ இந்த அளவு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. மேலே வந்து நம்மளுக்கு இந்த அளவு இருக்கு இல்லையா லென்த்து, இந்த டீஸ் மார்க்லேருந்து இது வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிடுங்க. இதில் ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ இந்த 1/2 பிரித்து இந்த மாதிரி மடித்து போட்டுருங்க. இந்த அளவு இப்படி மடிச்சுட்டு நம்மளுக்கு பாடி லூஸ் இதில் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அப்படியே அதையே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 18 இன்ச்சு இருக்குது, 18. ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு இருக்குது. அப்படியே 18 வச்சு 18ல் பார்த்து 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் வந்து 11 கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு. இந்த அளவு வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு இங்கே ஒரு லைன், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேல் அளவு துணி இருந்தால் போதும்.
அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து 1.25 இல்லை 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த 1.5 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே இந்த அளவில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு வந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு இந்த ஆம்பூல் கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு ஆம்பூல் கட் பண்ணிவிட்டு இந்த டீஸ் மார்க்லேயே கட் பண்ணிவிடுங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இங்கே கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் அளவு இந்த அளவு ப்ளஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பிடிச்சி தைப்போம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு வந்து இதான் ரெடி அளவு. நம்ம இங்கே ஒரு நெக்கு கழுத்து பிடிச்சி தைப்போங்களே, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதுலேருந்து அப்படியே ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. நெக்கே இருக்க வந்து இவங்க வந்து கம்மியாக தான் போடுவாங்க, ஏன்னா பெரியவங்க ப்ளவுஸ் இல்லையா, அதனால் நெக்கே இருக்கும். சிம்பிளாக இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிடுங்க. நெக்கே இருக்கவே இந்த சைஸ் தான் நம்மளுக்கு. அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இதிலே மடிக்கிற மாரி தான் வரும், அதுக்காக இந்த 1.5 இன்ச்சு விட்டுருங்க துணிங்க நம்ம மடிக்கிறதுக்கு. பேக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து அடிச்சுட்டுருப்போம். ஃப்ரண்ட்டு வந்து இதிலே மடிக்கிற மாரி வச்சுருவோம். இந்த அளவு வச்சுட்டு இந்த டீஸ் இந்த அரைஞ்சி போடுறீங்களே, இதில் மேலே ஏற்றி வச்சுருங்க. இங்கே நம்மளுக்கு மடிக்கிற அளவு துணி விட்டாச்சு. இந்த அளவு பேக்கு எப்படி கட் பண்ணிடுவோம், ஃப்ரண்ட்டும் அதே அளவு தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பட்டி பீஸ் வராது, அதுக்காக சேம் அப்படியே இதே அளவு போட்டு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு அப்படியே மேலே கட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதில் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவு அப்படியே போட்டு கட் பண்ணியாச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் நம்ம மடிக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேக் சைஸ் தான் ஃப்ரண்ட்டும் வந்துடும், அதனால் உங்களுக்கு நெக்கும் அளவு மட்டும் தான் பார்க்கணும். மீதியெல்லாம் அப்படியே பேக்கை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு உங்களுக்கு போடும்போது இப்படி இந்த அளவு வந்துடும். இப்போ வந்து நெக் ஷேப் இது தான், இந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நெக் ஷேப் கட் பண்ணிச்சு. இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் டாட் வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு டாட் மட்டும் தான் வரும், ஏன்னா பார்ட்டி ப்ளவுஸ்னாலே ஒரே ஒரு சென்டர் டாட் மட்டும் வந்துடும். இந்த அளவு வச்சு 4.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு டிஸ் மாதிரி போட்டுங்க. இங்கே ஒரே ஒரு டாட் மட்டும் தான் வரும். இப்போ பாடி லூஸ் மட்டும் அளந்துக்கலாம். நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் பாடி லூஸ் இந்த அளவு இருக்குன்னு இந்த டேப்பெல்லாம் அப்படியே வச்சு அளந்துக்கோங்க. 8 இன்ச்சு இருக்குது. இங்கே சைடு டாட் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த டாட் வேணான்னா உங்களுக்கு இந்த அளவு எடுத்து 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டாட் தேவைப்படுன்னா டாட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கொஞ்சம் மெல்லிசாக ஒரு டாட் போட்டுக்கலாம். இந்த அளவு தான். இப்போ பட்டி பீஸ் எப்படி பட்டி பீஸ் இல்லாமல் அப்படியே வந்துச்சு இல்லையா, பேக்கு எப்படி இருக்கோ ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் மட்டும் வரும், இதெல்லாம் ஓப்பன் வராது. அவ்வளோதான், ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு பட்டு ப்ளவுஸில் இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் இருக்குங்க இல்லையா, இதில் 2 ஸ்லீவுக்கு வந்துடும். இதை வந்து சென்டராக நம்மளுக்கு ஸ்லீவ் சென்டராக வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். இந்த பூ அப்படியே வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். 2 பூவும் ஒரே சைஸ் இருக்கா, ஒரே அளவு வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ஸ்லீவ் சென்டர் வந்துடும். இதில் வந்து இதுதான் நம்மளுக்கு சென்டர். இதை இருக்குங்க இல்லையா, டீஸ் மார்க் போடுங்க இல்லையா, இந்த சென்டர் அளவு வச்சுட்டு இந்த அளவு வச்சு அப்படி கட் பண்ணிக்கணும். இதுதான் சென்டர் அளவு. இதே அளவு அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, மடிச்சு இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸில் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம்.
இது பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடிச்சுட்டு இதான் ஃப்ரண்ட் பீஸ். இங்கே மேலே கரெக்டாக வச்சுட்டு இங்கே 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் பார்ட்டி ப்ளவுஸ் கட் பண்ணால் ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டு சாரி ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.